வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலினை மீண்டும் முன்னிறுத்தினார் திமுக படுதோல்வி அடையும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மு.க. அழகிரி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் திரு கருணாநிதியை விட திரு மு.க. ஸ்டாலினுக்கு அதிக ஆதரவு இருப்பதாக சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்பு குறித்து கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அழகிரி கருணாநிதி இல்லை என்றால் திமுக இல்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார். திமுக தலைவர் கருணாநிதி விட திமுக பொருளாளர் ஸ்டாலின் அதிகப்படியாக கனவு கண்டிருப்பார் நினைக்கிறேன். கலைஞர் இல்லைன்னா திமுகவே கிடையாது. கலைஞர் தான் திமுக, அவர் இல்லைன்னா திமுகவே கிடையாது. ஸ்டாலின் சொல்றாங்க சார், கலைஞர் இல்லைன்னா திமுக கிடையாது. அதுக்கு மேலே நான் பதில் உங்களுக்கு முதல்வராக வேலையில் திமுக தலைவர் திரு கருணாநிதிக்காகத்தான் கட்சிக்கு வாக்குகள் கிடைத்து வருவதாகவும் அவரை விட திரு ஸ்டாலினுக்கு அதிக ஆதரவு இருப்பதாக வெளியான தகவல் பொய்யானது என்றும் முன்னாள் மத்திய அமைச்சரான திரு மு.க. அழகிரி நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக தொலைபேசி பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஏங்க கருத்து கணிப்பு எடுத்தவர் ஏன் இந்த திமுக மட்டும் 2 பேருக்கு எடுக்கிறாரு? மற்ற கட்சி எடுத்திருக்காருல்ல, மற்ற கட்சியும் எடுக்கணும்ல இல்லையா? மற்ற கட்சி ஏடிஎம்கேல எடுத்திருக்காரு, திமுக எடுத்திருக்காரு, பாமக எடுத்திருக்காரு, பிஜேபியில் எடுத்திருக்காரு. மற்றதெல்லாம் ஒரு அதில் மட்டும் திமுக மட்டும் ஏன் எடுக்கிறாரு? முதல்ல ஏடிஎம்கேல ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் 2 தடவை சிஎம்மாக இருந்திருக்காரு, அதை எடுத்துருக்கலாம்ல, ஏன் எடுக்கல? கருத்து கணிப்புன்றது பொய். இது ஏற்கனவே திட்டமிட்ட வேணும்னு இது ஸ்டாலினுக்காக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. அவங்களுடைய சொந்தக்காரங்க அதை எடுத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இது வேற ஒருத்தர் வேதநாயகமாக ராஜநாயகமாக ஒருத்தர் போட்டிருக்காரு, அவ்வளோதான், தவிர வேற ஒன்றும் கிடையாது. இது தவறான கருத்து கணிப்பு. கலைஞரை தவிர யாரை முன்னிறுத்தினாலும் திமுக என்றைக்குமே ஜெயிக்காது. கலைஞரை முன்னிறுத்தினாதான் ஜெயிக்கும். கலைஞரை முன்னிறுத்தினா, கலைஞர் இருந்தாலும் ஜெயிக்கும் சொல்ல, கலைஞரை முன்னிறுத்தினாதான் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. அது சேர்க்கப்படுகிற கூட்டங்க. பொதுக்கூட்டன்றது நான் கூட நினச்சா ஒரு 1,00,000 பேர் சேர்க்கலாம். அது காசு கொடுத்து பிரியாணி கொடுத்தும் காசு கொடுத்தும் கூட்டு வராங்க. இப்போ கூட்டம் அதான் கூட்டம், எனக்கு தெரியும் அதெல்லாம், அதான் உண்மை. இப்போ இதை கலைஞர் இல்லாமல் திமுக இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்க. இதே வேறு யாரும் சொல்ல சொல்லுங்கள் திமுகவில், அதை நீங்கள் கேளுங்க. என்கிட்ட கேட்குறீங்கல்ல, மற்றவன்ட்டு கேளுங்க. கலைஞரை முன்னிறுத்தி ஸ்டாலின் முன்னிறுத்தினால ஏற்றுக்கிறீங்களோ கேளுங்க, அதை கேளுங்க. முதல்ல முன்னணி தலைவரோட எத்தனை பேர் இருக்காங்க இந்த பதவிக்காக இருக்காங்கல்ல, முன்னணி தலைவரோட அவங்கள கேளுங்க. அதான் நான் சொன்னேன், கலைஞர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கலைஞரை முன்னிறுத்தி தேர்தல் நடத்தினா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு ஏதாவது இருக்கலாம். இல்லைன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலினை முன்னிறுத்தினாங்க, அதே போல தான் இதுவும். அது வட்டம் வாங்கினாங்க, இது பெரிய வட்டமாக வாங்குவாங்க, மாவட்டமாக வாங்குவாங்க.